அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் சூரத்துன் நிசா துவங்கப்பட்டு 4 வசனங்கள் நிறைவு பெற்று இருக்கிறது. இந்த 4 வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை எப்படி உருவாக்கினான், ஆண்களையும் பெண்களையும் எப்படி படைத்தான் என்பதையும், அடுத்ததாக அனாதை ஆதரவற்றவர்களுடைய செல்வங்களை பற்றியும், அடுத்ததாக நீங்கள் ஒரு திருமணம் மேற்கொண்டால் அதிலே மஹர் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 வசனங்களை கூறிவிட்டு, 5வதாக ஒவ்வொரு மனிதருடைய செல்வங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான செல்வங்களை, சொத்துக்களை எப்படி தங்களுடைய உரிமையில் வைக்க வேண்டும் என்ற விஷயங்களை இங்கே சொல்லி வருகிறான். வலா துஅத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும், உங்களுடைய செல்வங்களை அறியாதவர்களிடத்திலும், அதாவது அவர்களுக்கு அதை பற்றிய விவரம் தெரியாதவர்களிடத்திலே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொடுத்து விட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, விவரம் தெரிந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் தான் உங்களுடைய செல்வம் போய் சேர வேண்டுமே தவிர, விவரம் தெரியாதவர்களிடத்திலே உங்களுடைய செல்வம் என்பது போய் சேரக்கூடாது, கொடுக்க வேண்டாம். எப்படிப்பட்ட செல்வம்? அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அதை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட உங்களுடைய செல்வங்களை நீங்கள் விவரம் அறியாதவர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால் 2 வசனங்களில் அனாதை குழந்தைகளை நீங்கள் பராமரித்தால் அந்த குழந்தைகளுடைய செல்வங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர்களுடைய ஹக்கை அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். அடுத்த வசனத்திலே நீங்கள் ஒரு திருமணம் மேற்கொண்டால் அந்த பெண்களுக்கு நீங்கள் மஹரை கொடுங்கள். 2 விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், விவரம் அறியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய மனைவியாவே இருக்கட்டும், அவர்களிடத்தில் விவரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொடுத்து விட்டால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஏன்னா சில மனிதர்கள் தங்களுடைய சொத்துக்களை, சுகங்களை அனைத்தையும் இழக்கும் நேரத்தில் அவருடைய ஈமானை கூட சில நேரங்கள் இழந்து விடுவார். எல்லாமே போயிருச்சு, நான் முஸ்லீமா இருந்து என்ன பண்ணேன் அப்படி என்று மாறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய செல்வத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், விவரம் அறியாதவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். இந்த விவரம் அறியாதவர்கள், அதாவது இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் என்றும் சொல்லவில்லை, அனாதை சிறுவர்கள் என்றும் சொல்லவில்லை. விவரம் அறியாதவர்கள் என்ற சுஃபஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் யார்? சிறுவர்கள் என்று சொல்கிறார்கள். அனாதை சிறுவராக இருக்கிறாங்க, அவங்களையும் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களிடத்துல விவரம் அறியாதவர்கள், இந்தாப்பா செல்வம் பாக்கெட் மணி வேணும்ப்பா அப்படின்னா எடுத்து கொடுத்துறது, 100 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளவு வேணுமோ எடுத்து நாம் கொடுத்து அவர்களை செல்வத்தை காட்டி அவர்களை ஒழுக்கமற்றவர்களாக ஆக்கிவிடுகிறோம். எனவே விவரம் அறியாதவர்களிடத்திலே உங்களுடைய செல்வத்தை கொடுக்க வேண்டாம். அதற்கான வேர்வை எவ்வளவு நம்ம செஞ்சிருக்க நமக்கு தான் தெரியும். அவன் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவான். என்னப்பா மதரசாவில் சில நேரங்களில் பேசும் பொழுது, இந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறியாப்பா, வீண் வரையமாச்சேப்பா, இது கிட்டத்தட்ட 400லேருந்து 500 ரூபாய் இருக்குமேப்பா இந்த பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்ரத் எங்கள் அப்பா ஒரு தடவை சவாரி போயிட்டு வந்துட்டா அது கிடச்சிரும் ஹஸ்ரத்துங்கிறான். ஒரு தடவை சவாரி போயிட்டு வந்துட்டா கிடச்சிரும். அந்த பிள்ளைக்கு அந்த சவாரி போவது என்பது, ஆட்டோ போயிட்டு வர்றது எவ்வளவு சிரமம் என்பது அவருக்கு தெரியவில்லை. இப்படி விவரம் அறியாத சிறுவர்களிடத்திலே உங்களுடைய செல்வத்தை கொடுத்து நீங்கள் இந்த உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய பொருட்செல்வங்களை வீணாக்கி விடாதீர்கள். விவரம் தெரியவிடத்துல கொடுங்க.
அடுத்து சொல்கிறார்கள் மனநிலை பாதித்தவர்கள். மிக முக்கியமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சுஃபஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி இருக்கிறான், யார் அது என்று கேட்டதற்கு ஹும் பனூக வன் நிசா, அது உங்களுடைய சிறிய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பல நபர்கள் சேலரியை கொண்டு வந்தவொடனே யார்கிட்ட கொடுத்துறது? மனைவிட்ட கொடுத்துறது. என்ன வேணாலும் பண்ணிக்கோமா, நம்மளை விட்டுரு. நாம் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனோம், நைட்டு 8 மணிக்கு வேலைக்கு முடிச்சுட்டு வந்தோம், இவ்வளோதான் நம்மளது டியூட்டி, மற்றது எல்லாமே நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய வருமானத்தை அத்தனையும் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், விவரம் அறியாதவர்களிடத்திலே உங்களுடைய செல்வத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னன் நிஸாஅ சுஃபஹா, பெண்கள் யாவரும் அனைத்து பெண்களும் விவரம் அறியாதவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இல்லல்லதி அதாஅத் கியாமஹா, எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வருமானத்தில் அவருக்கு ஈடாக அவருக்கு சரியாக நடந்து கொள்கிறார்களோ அந்த பெண்மணியை தவிர்த்து, அப்படின்னா தன்னுடைய கணவருடைய வருமானத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற, அவருக்கு கீழ் நடக்கின்ற, அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த பெண்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிறது. எனவே நம்மளுடைய செல்வங்கள் சரியான நபரிடத்திலே தான் இருக்க வேண்டும், நம்ம இடத்துல தான் இருக்கணும், நாம தான் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு செய்யணும் என்பது நம்ம இடத்துல தான் இருக்கிறோமே தவிர பெண்களிடத்திலேயோ அல்லது தெரியாத குழந்தைகளிடத்திலே ஒப்படைத்தல் ஆகாது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ஸலாஸத்துன் யதுஊனல்லாஹ ஃபலா யுஸ்தஜாப் லஹும், 3 நபர்களுடைய துஆவை, அப்படியும் இல்லை அதோடைய ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குன்னா, புலம்பல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்களுடைய புலம்பல்களை அல்லாஹ் சில நபர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த 3 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தி காட்டுறாங்க. ஒருவர் ரஜுலுன் கானத் லஹு இம்ரஅத்துன் சய்யத்துல் ஹல்க், சய்யத்துல் ஹுல்க், ஒரு தவறான பழக்கம் இருக்கின்ற பெண்மணியை தன்னுடைய மனைவியாக ஆகி வைத்திருந்து, ஃபலம் யுதல்லகஹா, அந்த பெண்மையை தலாக் விடாமல் இருக்கிறானே, அவருடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். தவறான பழக்கம் வைத்திருக்கிறான். அந்த பெண்மணியை தனக்கு கீழாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய துஆவை, புலம்பலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலன் அஅதா மாலஹு சஃபியன், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பொருட்செல்வத்தை தன்னுடைய வருமானத்தை விவரம் அறியாதவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறானோ, விவரமே தெரியாதவங்கிட்ட கொடுத்துரு. இன்னைக்கு பல நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து சம்பாதித்து அனுப்பக்கூடிய செல்வங்கள் எப்படியெல்லாம் வீணாகிறது என்று நம்ம பார்க்கிறோம், நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் அவர் பாட்டுக்கு 50,000 60,000 60K 70K அப்படிலாம் என்ன பண்ணுவார், சம்பாதிச்சு அனுப்புவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பெண்மணிகள் அது எதற்காக செலவு செய்கிறார்கள், எப்படி செலவு செய்ய ஒன்றுமே தெரியாது. தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பெண்மணி முஸ்லீம் தான், அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அரபு கண்ட்ரீஸில் சம்பாதிச்சு அனுப்புகிறார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, செலவு செய்கிறாங்க, ரொம்ப செலவு செஞ்சிட்டாங்க. ஒரு சமயம் அவர் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே என்ன செய்ய வந்திருக்கிறார், இந்தியாவிலே திரும்பிடலாம், தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வீட்டில் கதவு தட்டுறாங்க. யார், கடன்காரங்க. கடன்காரன் கதவு தட்டுறான். இவ்வளவு சம்பாரிச்சு அனுப்பினேனே. கேட்டதற்கு அந்த பெண்மணிக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, ரம்மி விளையாடுறது. அதில் எல்லா செல்வத்தையும் இவர் அனுப்புனது எல்லாத்தையும் அப்படி அனுப்புற, இன்னும் கடன் வாங்கி வேற அதில் செலவு செஞ்சிருக்க. கடைசியில் அந்த கணவருடைய நிலை என்ன தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹராமாக்கப்பட்ட தற்கொலை தான் முடிவு. கடைசி என்ன செய்வார், வெளியில் தலையை காட்ட முடியல. காரணம், விவரம் அறியாதவர்களிடத்தில் செல்வம் கொடுக்கப்படும் பொழுது நம்ம கேட்கணும் கணக்கு, இது எதுக்காச்சு அது எதுக்காச்சு, கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருந்துடுறோம். பிறகு அவர்களுக்கு சமாளிக்க முடியாத நேரத்தில் கடன் வாங்குறாங்க, இஎம்ஐ வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் காரணம் என்ன, விவரம் அறியாதவர்களிடத்தில் நம்முடைய செல்வம் போய் சேர்வதுதான். நம்மளிடத்தில் அந்த கண்ட்ரோல் என்பது இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள்,
ரஜுலுன் அஅதா மாலஹு சஃபீஹன், யார் விவரம் அறியாதவர்களிடத்தில் தங்களுடைய செல்வத்தை கொடுத்து விடுகிறானோ அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் புலம்பினால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் கான லஹு அலா ரஜுலின் தைன், ஒருவருக்கு கடன் இருக்கிறது, மேலும் மேலும் அவருக்கு கடன் கொடுக்கின்ற நேரத்திலே ஃபலம் யுஷ்ஹித் அலைஹி, அவர் மீது சாட்சியை ஏற்படுத்தவில்லையே. இவர் கடன் கொடுக்கிறாருன்னு சொன்னா நான் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் என்று என்ன செய்யணும்? சாட்சி எழுத வைக்கணும். அந்த சாட்சியை எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய புலம்பலையும் துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நம்ம யாருக்கு கொடுத்தாலும் நாம் மறைமுகமா கொடுக்குறோம்ப்பா உனக்கு, நாளைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்மளுடைய நண்பராக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினராக இருக்கட்டும், நாம் யாருக்கு தைன், யாருக்கு கடன் கொடுத்தாலும் சாட்சியாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த அம்வால், அந்த செல்வங்கள் எப்படிப்பட்டது? அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக, உங்களுடைய வாழ்வாதாரமாக அதை என்ன செய்திருக்கிறான்? ஆக்கியிருக்கிறான். அந்த செல்வத்தை நீங்கள் யாருக்கேனும் கொடுப்பதாக இருந்தால் விவரம் அறியாதவரிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். வர்ஸுகூஹும் ஃபீஹா, ஆனால் அந்த விவரம் அறியாதவர்களுக்கு உங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் உணவு கொடுங்கள். உணவு கொடுங்க. உங்களுடைய மனைவிமாராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அது உங்களுடைய கடமை. வர்ஸுகு, அவர்களுக்கு உணவு தாருங்கள். ஃபீஹா வக்ஸூஹும், அவர்களுக்கு உடையை அணியுங்கள். அவங்களுக்கான ஆடை, அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொடுங்கள். அது மட்டுமல்ல, வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களுக்கு கனிவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க, நாளை மறுமையிலே அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் பொறுப்பாளிகள். ஃபகுல்லு ராயின் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, உங்களுக்கு பொறுப்புக்கு கீழ் கொடுக்கப்பட்ட உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுக்கு கீழ் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை பற்றியெல்லாம் நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்க வைத்து கேட்பான், இந்த பெண்மணிக்கு உனக்கு கீழ்தான் இவள் இருந்தாலே, இந்த குழந்தை உனக்கு கீழ்தானே இருந்தான், எப்படி ஃபமாதா அத்தப்தஹு ஃபமாதா அல்லம்தஹு, எதை நீ இவருக்கு ஒழுக்கம் கற்பித்தாய், எதை நீ இவருக்கு சொல்லிக் கொடுத்தாய், என்ன கற்றுக் கொடுத்தாய் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கீழ் இருப்பவர்களை பற்றி கேட்கப்படும். எனவே அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான உடை, அது மட்டுமல்ல கனிவான வார்த்தைகளை பேச வேண்டும். எல்லாம் அல்லாஹ் குடும்பவியல் ரீதியாக இங்கே சொல்லி தருகிறான். வெறும் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், ரம்ஜான் ஆச்சு, பக்ரீத் ஆச்சு, துணியை எடுத்து கொடுத்துட்டேன், அது மட்டும் உங்களுடைய பணி அல்ல. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, கனிவான வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு பெண்கள் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அதுதான், ஆதரவற்றவர்கள் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அதுதான். நம்மளிடத்துல கனிவாக பேசுவார்களா? நம்மளிடத்துல அன்பான சில வார்த்தைகளை பேசுவார்களா? இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, நம்மளுடைய மனைவி மக்களும் சரி, அனைவரும் எதிர்பார்ப்பது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6வது வசனத்தை இப்படி துவங்குகிறான், வபுத்தலுல் யதாமா, ஏழை சிறியவர்கள், அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், அவங்கள நீங்க சோதித்து கவனியுங்கள். ஹத்தா, எதுவரை? இதா பலகுன் நிகாஹ, அவர்கள் திருமண வயதை அடைந்த பொழுது. உங்களுக்கு கீழாக ஒரு ஏழை சிறுவர் இருக்கிறார், அனாதை சிறுவர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருடைய செல்வம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. காரணம் அவங்களுக்கு விவரம் தெரியாது. அவர் நிகாஹுடைய அவர் அந்த புலு, அவர் பருவ வயதை எட்டிவிட்டாரா என்று நீங்கள் அறிந்து சோதனை செய்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லக்கூடியது. ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே ஏழை சிறுவர்கள்லாம், அதாவது அனாதை சிறுவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கீழ், அதாவது நான் என்னுடைய நண்பர் ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த போர்க்களத்தில் இறந்துட்டாரு, ஷஹீத் ஆயிட்டார். அவருடைய பிள்ளையை நான் தான் எடுத்து வளர்க்கிறேன், அவருக்கு சொத்து சுகம் இருக்கிறது, அவருக்கு சொத்துகள் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது.
நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இறக்கி கொடுத்தான், வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ, ஒருவர் திருமண வயதை அடையும் பொழுது நீங்கள் அவர்களை சோதித்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கு செல்வம்னா என்ன, மார்க்க அறிவு என்பது இருக்கிறதா, இந்த செல்வத்தை வீணாக செலவு செய்து விடுவார்களா, இதையெல்லாம் சோதித்த பிறகு அவர்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு நீங்கள் ஒப்படையுங்கள். எப்படியெல்லாம் அவரை சோதிக்கப்பட முடியும்? ஒருவர் வயதுக்கு வந்துட்டாரு அப்படின்னா எதை வச்சு சொல்லுவோம்? பெண்களுக்கு நம்மளுக்கு தெரியும் மாதவிடாய் என்பது துவங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும். இதே ஆண் பிள்ளைகளை எப்படி என்பது சொல்வதற்கு கிதாபுகளில் சொல்லித் தருகிறார்கள். எந்த ஒரு பிள்ளை தூக்கத்திலே அவருக்கு இந்திரியம் என்பது வெளியாகி விடுகிறதோ அப்பொழுது அவர் அந்த பருவ வயதை அடைந்து விடுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஒரு ஹதீஸை மனனம் செய்திருக்கிறேன். ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி லா யுத்ம பஅத இஹ்திலாமின், ஒருவர் தூக்க நிலையில் இந்திரிய துளி அவருக்கு வெளியாகி விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் யத்தீம் என்று சொல்லப்பட மாட்டார். ஏன்னா யத்தீம் என்று சொன்னால் சிறு வயது பிள்ளைகளுக்கு தான் சொல்ல முடியும். எப்பொழுது பருவ வயதை அடைந்து அவர்கள் பாலிகாயிட்டு விட்டார்களோ அதற்கு பிறகு அவர்கள் யத்தீம் அல்ல, அனாதை சிறுவர்கள் அல்ல. அதே போல வலா சுமாத்த யௌமின் இலல்லை, இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. ஜாஹிலியா காலத்துல, மடமை காலத்துல அவங்கெல்லாம் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா மௌன விரதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பேசவே மாட்டேன், இப்படியெல்லாம் ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் நான் யாரிடத்திலுமே பேச மாட்டேன் என்று மௌனமாக இருத்தல் என்பது, ஒரு நாள் முழுக்க மௌனமாக இருப்பேன் என்று சபதம் செய்வது, நேர்ச்சி செய்வது இஸ்லாமிய ஷரியத்தில் ஜாயிஸ் இல்லை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஒரு சிறுவன் எப்படி பருவ வயதை அடைகிறான், இந்த ஆயத்துக்கு கீழே பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ருஃபியல் கலமு அன் ஸலாஸத்தின். இப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட மாட்டார். எப்பொழுது அவர்கள் பாலிகாகிறாங்களோ அப்பொழுதுதான் அவங்களுடைய கணக்கு என்பது. இதனால தான் சொல்லுவாங்க, 7 வயசுல நீங்கள் தொழுகைக்கு என்ன செய்யுங்க, பழகுங்க, 10 வயதில் தொழுகலை என்ன செய்யுங்க, அடியுங்க. ஆனாலும் அவர்களுடைய அமல் என்பதற்கான கூலி அத்தனையுமே யாருக்கு தான் இருக்கும்? பெற்றோர்களுக்கு தான் இருக்கும். அவங்க தொழுதாங்கன்னா, அவங்க திக்ரு செஞ்சாங்கன்னா அது எல்லாம் யாருக்கு தான்? பெற்றோர்களுக்குத்தான். யார் அதை செய்ய வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கூலி. ஒரு சஹாபிய பெண்மணி தவாஃப் செய்கின்ற அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு குழந்தையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த சஹாபிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா, இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை, அந்த பருவ வயதை அடையல, எனவே அவங்களுக்கு ஹஜ் என்பது கடமை இல்லை. ஆனால் அவர்களை ஹஜ் செய்ய நீ வைத்தால், ஹஜ்ஜினுடைய அமலை அந்த குழந்தை செய்தால் அந்த அத்தனை நன்மையும் உனக்கே வந்து சேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சும்மா கூட்டு போயிட்டு நம்ம சுற்றுலா மாதிரி சுத்திட்டு வந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கும் நன்மை இல்லை, நமக்கும் நன்மை இல்லை. ஒருவேளை என்னென்னலாம் அமல் செய்ய வைக்கிறோமோ இப்படியும் இருக்கலாம். ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குழந்தைய வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா அதற்கான கூலி யாருக்குத்தான்? நமக்குத்தான். நம்ம தாதாவா இருக்கலாம், நானாவா இருக்கலாம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வைத்தோம்னு சொன்னா, கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நன்மை எல்லாம் நமக்குத்தான் வந்து சேரும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையில் சொன்னார்கள், ருஃபியல் கலமு அன் ஸலாஸத்தின், 3 நபர்களை தொட்டும் பேனா உயர்த்தப்பட்டு இருக்கிறது, அவங்களுக்கு தண்டனை என்பது கிடையாது. அதில் முதலாவதாக சொன்னார்கள், அனி சபிய ஹத்தா யஹ்தலிம, ஒரு குழந்தை தன்னுடைய பாலிகான அந்த பருவத்தை அடையும் வரை அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தண்டனை என்பது எழுதப்படாது. அதே போன்று அனி நாயிமி ஹத்தா யஸ்தைகில, ஒரு தூங்கி கொண்டிருக்கிறார், அவர் விழிக்கும் வரை அவருக்கு எந்த ஒரு பாவமும் எழுதப்படாது. அப்படின்னா என்ன? ஒருத்தர் தொழுகாம தூங்கிட்டார், நம்மளாம் தெரிஞ்சே தூங்குவோம், அலாரம் வைக்க மாட்டோம், அது வேற வகை. சில பேர் அப்படியே இருப்பாங்க இல்லையா, ஏன் அலாரம் வச்சு எந்திரிச்சு ஃபஜருக்கு நம்ம வரணும் அப்படின்னு இல்லை, தெரியாமல் தூங்கிட்டார். அப்படி என்று சொன்னால் அவருடைய தொழுகைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுப்பெடுத்துக் கொள்வான்.
அவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வார், எப்பவுமே யாசின் ஓதுவார் ஃபஜர் முடிச்ச உடனே. அப்படின்னா அவர் லொஹர் வரைக்கும் மலக்குமார்கள் காத்துட்டு இருப்பாங்களாம். இவர் அது அமலை செய்கிறாரா, இந்த அமலை ஏன் தூங்கி விட்டார் என்று சொன்னால் விழிக்கும் வரை அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் எந்த ஒரு விஷயத்தையும் எழுதப்படாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனில் மஜ்னூனி ஹத்தா யுஃபீக, ஒருவர் தன்னுடைய சிந்தனை இழந்திருக்கிறார், பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவர் எப்பொழுது தெளிவு பெறுகிறாரோ அது வரைக்கும் அவருக்கு என்ன பாவம் செய்தாலும் எழுதப்படாது. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டதாக, அவர்களுக்கு தண்டனை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் 14 வயசு, அவங்க உஹது போர்க்களத்துக்கு வராங்க. உஹது போர்க்களத்துக்கு வராங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் பொழுது, என்ன ஒரு வாலிபர் சின்னவராக இருக்கிறாரு, இவர் யார் அப்படின்னா உமர் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மகன் தான். யார சொல்லலாம், என்ன வயதுன்னு கேட்டாங்க. 14 வயசு. அப்படின்னா போர்க்களத்துக்கு வரக்கூடாது, அவர் பருவ வயதை எட்டவில்லை, அவங்கள அனுப்பிட்டாங்க. அடுத்து ஹந்தக் அகல் யுத்தம் என்று வந்துச்சு. அந்த அகல் யுத்தத்திற்கு வந்தாங்க. வந்த பொழுது ஒரு ஆண்டு கழித்து வந்தாங்க. அப்பொழுது என்ன வயதுன்னு கேட்டாங்க. அவங்க 15 வயதுன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பாலிக் ஆயிட்டாரு, ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. இதை வைத்துத்தான் இமாம்கள் சொல்றாங்க, ஒரு சிறுவர் ஒரு வாலிபர் பருவ வயதை அடைந்து விட்டார் என்பதை எதை வைத்து கணக்கிடப்படுகிறது, வயதை வைத்துத்தான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எல்லாம் தங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு பையனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஒரு வாலிபருக்கு தண்டனை கொடுக்கணும்னா இதை வச்சு தான் கொடுப்பாங்களாம். எந்த அளவுக்குன்னா உமர் அதில் ஆட்சி காலத்தில் ஒரு சிறுவர் ஒரு பெண்ணை தவறான முறையில் என்னென்னதோ செஞ்சிட்டார். இந்த செய்தி என்பது ஹலிஃபாக்கு போயிருச்சு செய்தி. ஜனாதிபதி அவங்களுக்கு போன உடனே அந்த சிறுவரை அழைச்சி, அந்த வாலிபரை அழைச்சி அவருக்கு தண்டனை கொடுக்கலான்னு இருக்கும் பொழுது, அப்பொழுது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, வயது என்னன்னு கேளுங்கன்னு சொன்னால் பாலிக் ஆகலை. உடனே அவங்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லி எழுதப்பட்டுருச்சு. காரணம் என்ன, இதுதான் 15 வயதை அடைந்திருந்தால்தான் அவர்களுக்கு தண்டனை என்பது என்ன செய்கிறது இருக்கிறது. இதை வைத்துத்தான் ஒருவர் நிகாஹுடைய அந்த பாலிகுடைய பருவத்தை அடைகிறார் என்பதை இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் அடையப்படுகிறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ், ஒருவர் திருமண வயதை அடையும் பொழுது அந்த யதீமை நீங்கள் என்ன செய்யுங்கள், சோதனை செய்யுங்கள். ஃபஇன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷுதன், அவர்களுக்கு செல்வத்தை பக்குவப்படுத்துகின்ற செல்வத்தை வைத்து அவருடைய அந்த காசு பணத்தை வைத்து அவர்கள் பராமரிக்கும் பக்குவத்தை அடைந்து விட்டார் என்று நீங்கள் விளங்கி கொண்டால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பையன் இவரா வச்சு என்ன செஞ்சுப்பாரு, தன்னுடைய செல்வத்தை சரியா வைத்து கொண்டார் என்று சொன்னால் ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவங்களுடைய செல்வத்தை அவங்களுக்கு நீங்க ஒப்படைச்சிருங்க. அந்த அனாதை சிறுவருடைய செல்வத்தை நீங்க வச்சுக்க தேவையில்லை, இப்போ அவர்கிட்டே என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. இதெல்லாம் இஸ்லாமிய ஷரியத். ஒரு அனாதை சிறுவர்களை நம்ம எடுத்து வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னால், அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய செல்வத்தை அவரிடத்துல ஒப்படைச்சிடணும். எப்பொழுது அவருக்கு அந்த பக்குவம் என்பது இஸ்லாமிய மார்க்க அறிவு ஷரியத்தின் பிரகாரம் எப்படி செலவு செய்யணும் என்பதை அவர் விளங்கி கொண்டால் நீங்கள் அவருக்கு கொடுத்து விடுங்கள், ஒப்படைத்து விடுங்கள். வலா தகுலூஹா இஸ்ராஃபன், அல்லாஹ் எப்படி கட்டளையிடுகிறான், அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் வீண் விரயமாக உண்ணாதீர்கள். இப்படியும் குர்ஆன் ஆயத்து இருக்கு, யார் யதீம்களுடைய அனாதைகளுடைய செல்வத்தை சாப்பிடுகிறாரோ அவருடைய வயிற்றிலே நெருப்பை நிரப்பிக் கொள்ளட்டும். அதை சாப்பிட்றதுக்கு பகரமா நெருப்பை. இப்படியே அல்லாமா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் யதீம்களுடைய அனாதைகளுடைய செல்வத்தை கைப்பற்றுகிறார் என்று சொன்னால் அவர் இரத்தத்தையோ அல்லது செத்த பிராணியை சாப்பிடலாம். அதை சாப்பிட்றதுக்கு இரத்தத்தை ஹராமாக்கப்பட்ட விஷயம். செத்த பிராணி என்பது, இறந்த பிராணி என்பது அதுவும் ஹராமாக்கப்பட்ட விஷயம். அதை உண்ணலாம். எதை உண்ணுவதற்காக, மாலுல் யதீம், யதீம்களுடைய அனாதைகளுடைய செல்வங்கள் என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் யதீம்களுடைய செல்வத்தை எடுத்து சாப்பிட்றாருன்னா எந்த நிர்பந்த சூழ்நிலை தெரியுமா, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கின்ற அந்த நேரம் வந்துருச்சு.
அப்ப எப்படி ஒரு ரத்தத்தையோ அல்லது ஹராமாக்கப்பட்டத்தையோ விஷயத்தையோ சாப்பிடுவதற்கு முன் வருவாரோ அந்த நேரத்தில் வேண்டுமென்றால் அனாதைகளுடைய அந்த செல்வத்தை உண்ணலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. அல்லாஹ்வும் அதை தான் சொல்லி காட்டுகிறான். வலா தஅகுலூஹா இஸ்ராஃபன், வீண் விரயமா சாப்பிடாதீங்க. அது மட்டுமல்ல வபிதாரன் ஐயக்பரு, அவர்கள் வயதுக்கு வந்து விடுவார்கள், பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று விரைவாக அவர்களுடைய செல்வத்தை சாப்பிடாதீர்கள். ஒரு 13 வயசு வந்துட்டாரு, 12 வயசு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இடத்துல அந்த செல்வம்லாம் போயிடும், அவருடைய தோட்டம் எல்லாம் போயிடும். எனவே இப்பொழுது எவ்வளவு செல்வத்தை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியுமோ அவரதை வச்சு அப்படின்னு நீங்க அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அவர்கள் பெரியவராகி விடுவார்கள், அவர் வயதுக்கு பருவ வயதை அடைந்து விடுவார்கள் என்று விரைவாக நீங்கள் அவர்களுடைய உணவை அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் உண்ணாதீர்கள். அது மட்டுமல்ல வமன் கான கனியன், அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர் அவர் செல்வந்தராக இருந்தால், அல்லாஹ் அவருக்கு நல்ல செல்வத்தை கொடுத்திருந்தால் ஃபல் யஸ்தஅஃபிஃப், அவர் பாதுகாத்து கொள்ளட்டும், தன்னை அந்த செல்வத்தை விட்டும் அவர் பக்குவப்படுத்தி அவர் என்ன செய்து கொள்ளும், அவருடைய செல்வத்தை நாணயமாக நடந்து கொள்ளட்டும், அவருடைய செல்வத்தை சாப்பிட வேண்டாம், நாணயமாக நடந்து கொள்ளட்டும், பத்தினித்தனத்தோடு நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒமன்கான ஃபகீரன், ஒருவேளை அவரும் ஏழையாக இருக்கிறார், அவரும் ஏழையாக இருக்கிறார், அப்படி இருந்தால் ஃபல் யஅகுல் பில் மஅரூஃபி, அவர் நியாயமான முறையில் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். ஏன் அவர் பார்க்கிறார் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு கூலி என்பது இருக்கும் அல்லவா, அந்த கூலி அளவிற்கு எடுத்துக்கொள்ளட்டும். இதுதான் இமாம்களுடைய கருத்தும். என்ன சொன்னாங்க, உஜ்ரத்துன் மிஸ்லஹ் அவ் கதர ஹாஜதிஹி, தன்னுடைய தேவை அளவிற்கோ அல்லது ஒரு கூலியை பெறுகின்ற அளவிற்கோ அவர் எடுத்து என்ன செய்துக்கலாம், சாப்பிட்டு. ஏன் ஏழையாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பொது சொத்துல நான் கை வைப்பதை எப்படி பயப்படுவேன் என்று சொன்னால், ஒரு அனாதை சிறுவர்களுடைய செல்வத்தை எடுப்பதை போன்று நான் பயப்படுவேன். அனாதை சிறுவர்களுடைய அந்த செல்வத்தை எடுத்தால் என்ன குற்றமோ அதே குற்றம் தான் பொது சொத்தில் நான் இருந்தால். பொது சொத்துனா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துல வச்சிட்டு இருக்கிறோம், ஒரு செயல்படுறோம், அதுல ஒரு காசு என்பது இருக்குன்னு சொன்னா, பணம் என்பது இருக்குன்னு சொன்னா, அந்த பொது சொத்துல நான் கை வைப்பதை நான் பயப்படுகிறேன் என்று எல்லா கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுவாங்க. ஹலிஃபாவா இருக்கும் பொழுது கவர்னர்களுக்கெல்லாம் எழுதுவாங்க, நீங்க ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கிறீங்க, பொது சொத்துல நீங்க வேலை செய்யறீங்க, இது ஒருவருடைய செல்வம் கிடையாது, இது மக்களுடைய அத்தனை நபர்களுடைய செல்வம் சேர்த்துதான் பைத்துல் மால் என்பது இருக்கு. எனவே அந்த சொத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், நான் அனாதைகளுடைய செல்வத்தை போன்று தான் இதையும் செய்கிறேன் பார்க்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுவாங்க. இப்படியும் சொல்வாங்களாம், ஒருவேளை எனக்கு செல்வம் தேவைப்பட்டு நான் அதிலிருந்து செல்வத்தை எடுப்பதாக இருந்தால் எப்படி ஒருவரிடத்தில் அதை கடன் பெறுவேனோ அது போன்று கடன் பெற்று நான் கூடிய சீக்கிரத்தில் அதை என்ன செய்து விடுவேன், அடைத்து விடுவேன். பொது சொத்திலிருந்து சம்பளம் வாங்கினா கூட அதை கொடுத்துருவேன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு அச்சத்தில் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமன் கான ஃபகீரன் ஃபல்யஅகுல் பில் மஅரூஃப் ஃபைதா தஃபஅதும் இலைஹிம், அவர்களிடத்திலே அவர்களுடைய செல்வத்தை அம்வாலஹும் அவருடைய செல்வத்தை நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது ஃபஅஷ்ஹிது அலைஹிம், அவர்கள் மீது நீங்கள் சாட்சியாளரை நியமித்துக் கொள்ளுங்கள். நான் இவருக்கு பராமரிச்சுட்டு இருந்தேன், இவருடைய சின்ன வயசுலேருந்து இவளை பராமரிச்சுட்டு இருந்தேன், இப்போ இவருடைய சொத்து இவ்வளவு இருக்கு, நான் அவருக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று நீங்கள் சாட்சியாளரை நியமிங்கள். யாருக்கு? அந்த அனாதை சிறுவர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணோம், நீங்கள் சாட்சியாளர் நியமித்து நான் எல்லாத்தையும் அவருக்கு வயது வந்த பிறகு அவர் பக்குவப்பட்ட பிறகு நான் கொடுத்து விட்டேன் என்று ஒரு சாட்சியாளரை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுங்கள். சும்மா வந்தாங்களா, நான் இவரை பார்த்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டேன், அப்படி கிடையாது. எதற்கும் ஒரு சாட்சி என்பது என்ன செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்ரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்கள அழைச்சு சொல்றாங்க, யா அபாதர், அபூதர் அவர்களே, இன்னி அராக லைஃபன், உங்களை நான் பலவீனமான மனிதராக பார்க்கிறேன். அது மட்டுமல்ல வ இன்னி உஹிப்பு லக மா உஹிப்பு லினஃப்ஸி, எனக்கு எதை நான் விரும்புவேனோ அதைத்தான் நானும் உங்களை விரும்புகிறேன். இந்த வார்த்தைலாம் எப்போ சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, நீங்கள் எமன் நாட்டுக்கு போங்க, நீங்கள் இந்த நாட்டுக்கு கவர்னராக போங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது அபூ தர் கிஃபாரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா,
யார சொல்லலாம், எனக்கும் ஏதாவது பொறுப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் சொன்னாங்க, நீங்கள் பலவீனமான மனிதர், ஆனால் உங்களுக்கு நான் எதை விரும்புகிறேன், எனக்கு எதை விரும்புகிறேனோ அதைத்தான் நான் விரும்புவேன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னாங்க. இப்படி சொன்னார்கள், லா தஅம்மரன்ன அலஸ்னைனி, 2 நபர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால், 2 பேர் இருக்கிறீங்க, அதில் 2 நபர்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் அமீராக ஆக்கி கொள்ள வேண்டாம், பொறுப்புதாரியா உங்களை ஆக்கிக்காதீங்க. நீங்கள் பலவீனமான மனிதர், பொறுப்புதாரியா ஆயிராதீங்க. அடுத்த வார்த்தை மிக முக்கியமானது, வலா தலயன்ன மால யதீமின், எந்த ஒரு அனாதை சிறுவர்களுடைய செல்வத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளியாக ஆகிவிடாதீர்கள், பொறுப்பாளியாக ஆயிராதீங்க அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அபூதர் கஃபார் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஆன்மீகமான ஒரு சஹாபி, துறவரம் துறவி என்று சொன்னால் அந்த அளவுக்கு உலகத்தையே விட்டு வாழ்ந்த ஒரு சஹாபின்னு சொன்னால் அபூதர் கஃபார். ஆனால் எப்படிப்பட்ட, இஸ்லாமுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களுடைய குலத்தார்களிடத்துல ஒரு கெட்ட குணம் என்பது இருந்துச்சு, நல்ல குணம் ஒன்று இருந்துச்சு. யார் இடத்துல? அபூதர். என்ன? சிலையே வணங்கினது கிடையாது, இஸ்லாமுக்கு முன்னாடி சிலையே வணங்கினது கிடையாது. நல்ல குணம். தீய குணம் என்ன தெரியுமா? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் யாராவது வணிக குழு போறாங்கன்னு சொன்னா அவர்களை வழிமறித்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்தவங்க தான் யார்? அபூதர் கஃபார். ரொம்ப கை தேர்ந்தவங்களாம். யாராவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு கூட்டமாக போறாங்கன்னா உள்ள காலை நேரத்திலே புகுந்து என்ன செய்வாங்க? அவங்கள கொள்ள அடிச்சுட்டு வந்துடுவாங்களாம். இரவு நேரம்லாம் கிடையாது, அந்த அளவு கை தேர்ந்தவங்களாம் சஹாபி. இஸ்லாமுக்கு முன்னால ஒரு சமயம் அவங்களுக்கு செய்தி தெரிகிறது, மக்காவில் ஒரு இறை தூதர் வந்திருக்கிறாங்க, அவங்க நல்ல கருத்துக்கள்லாம் சொல்றாங்க என்று இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. அப்போ அவங்க சகோதரர் அழைச்சி சொன்னாங்களாம், யாரோ வந்திருக்கிறாங்களா முகம்மதுன்னு, யாருன்னு போய் விசாரிச்சுட்டு வரியா அப்படின்னாங்க. போய் அவர் போய் விசாரிச்சுட்டு வந்தால் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்ல மனசு ஏதோ மாறுது. சரி, நம்ம இஸ்லாம் இயக்கிறதுக்கு மக்காவுக்கு போயிடுவோம். மக்காவுக்கு அப்புறம் விசுவாசம் இருக்கிறாங்க, மக்காவுக்கு போகும். போகும்பொழுது பல நபர்கள் இவரை அடையாளம் தெரியும், இவங்க கொள்ளையடிக்கிறவங்க தானே, பிடிச்சிருவாங்க என்ற அச்சம் இருந்து பயந்து இரவுல என்ன செய்வாங்க? கொஞ்சம் போவாங்களாம். அப்போ ஒரு சமயம் இரவு நேரத்தில் போகும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட சிக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு எல்லா விஷயமும் தெரியும், பார்த்து என்னன்னு பேசிட்டாங்க, எல்லாம் பழகிட்டாங்க. அடுத்து அவங்க இஸ்லாமை ஏற்கத்தான் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஷஹாதத் கலிமாவை சொல்லி சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதரே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நாங்களே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மக்காவில் இருந்த சோதனை நேரம், அது ரொம்ப கஷ்டமான காலம், எனவே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் எங்கே போயிருங்க? உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கிஃபார் அந்த கபீலா அந்த கோத்திரத்துக்கிட்டே போயிட்டாங்க. போனாங்க, அங்கே போய் இஸ்லாமை சொன்னால் யாருமே ஏற்றுக்கலை. எந்த அளவுக்குன்னா அவங்கள அந்த கூட்டத்திலே அவங்கள சேர்த்துக்காத அளவுக்கு ஆக்கிட்டாங்க, தனியாளாக நின்றார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அபூதர் இருக்கிறாரே அவர் தனியாகத்தான் இஸ்லாமை தழுவினார், தனியாகத்தான் வாழ்கிறார், தனியாகத்தான் மரணிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாற்றில் அப்படிதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூதர் கஃபார் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த சமயத்திலே 2 சஹாபிகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்துச்சு, ஒரு ஆயத்துடைய விஷயத்துல, ஒரு மார்க்க சட்ட விஷயத்துலையும். அப்போ அபூதர் கஃபார் கருத்து ஏற்கப்படலை. இவங்களுக்கு கவலை வந்துட்டு தூரமாக போயிட்டாங்க, மக்களை எல்லாம் விட்டு தூரமாக தன்னுடைய மனைவியை மட்டும் அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. போனது ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில் இருக்கும் பொழுதுதான் அபூதர் கஃபாருக்கு மரணம் வந்திருக்கு, மௌத் வந்திருக்கு. மனைவி அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. மனைவி அழுகுறாங்க, ஒரு சஹாபி நீங்க இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நீங்க தனியாக தான் இஸ்லாமை ஏற்றீங்க, தனியாக தான் வாழ்ந்தீங்க, தனியாகத்தான் நீங்கள் மரணிப்பீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கருத்து எனக்கு சரியாக இப்பொழுது பொருந்தி இருக்கிறது. ஆனால் நபியுடைய வார்த்தை எப்பொழுதுமே எனக்கு சரியாக இருக்கும், இருந்தாலும் எனக்கு தொழு வைப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தொழு வைப்பதற்கென்றே ஒரு கூட்டம் என்பது என்ன செய்யும்? வரும்னு சொல்லிட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க மனைவி அங்கே இங்கும் தேடுறாங்க. யாராவது ஒரு வணிக குழு வந்தது, அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க அதில் வந்தாங்க. வந்து அவங்க சொன்ன வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அது யார்? நபியுடைய தோழரா? ஆம், அபூதர் கஃபார் தானே அப்படின்னாங்களாம்.
வந்து அவங்களை எல்லா விஷயங்களையும் தஃபன் கஃபன் எல்லாம் செஞ்சது யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பொறுப்பை என்ன செய்யாதீங்க, எத்தீம்களுடைய பொறுப்பை எடுக்காதீங்க. பலவீனம் என்பது இருந்தால் நம்மளுடைய செல்வத்தை விஷயத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான். நமக்கு பொறுப்பு, அந்த உணர்வு எல்லாமே இருந்தால்தான் நாம் மற்றவர்களுடைய செல்வத்துக்கு என்ன செய்யணும், பொறுப்பு எடுக்கணும். நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்மளால அப்படியே கை உதறிட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க இப்படி சொல்லி காட்டுகிறான். ஃபைதா தஃபாத்தும் இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது ஃபாஷிது அலைஹிம், அவர்களுக்கு மீது நீங்கள் சாட்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வகஃபா பில்லாஹி ஹசீபா. இந்த வசனம் இப்படி நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் கணக்கு எடுப்பதற்கு, கணக்கு செய்வதற்கு மிக போதுமானவனாக இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எப்படி நீங்கள் சம்பாதித்தீர்கள், நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஒவ்வொரு ஆதமுடைய மைதானத்திலும் கேட்பான். எப்படி சம்பாதித்த, எப்படி செலவு, சம்பாதிச்சது ஹலாலாக தான் அதை சம்பாதிச்ச, ஆனால் செலவு செய்வது ஹராம் என்பது இருந்தால், ஒரு சினிமாக்கு நம்ம அதில் தேட்டரில் போயிருந்தா கூட அந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். ஹராமில் செலவு செஞ்சேன். நம்ம பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து அது பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். நீ ஹலாலான முறையில் தான் சம்பாதித்தாய். அதே போலதான் சம்பாத்தியம் என்பதும் என்ன செய்யணும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். பொய் என்பது, புரட்டு என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுலாம் படிக்கும் பொழுது அவ்வளவு மிகச்சிறப்பு. வந்து 1 வருடங்கள் 2 வருடங்கள்ல மதீனாவில் பெரிய ஒரு செல்வந்தரா, ஒரு வணிக குழுவில் பெரிய ஒரு நபராக வந்தாங்க. எப்படி வந்தீங்க, இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ பெரிய மெர்ச்சண்டாக மாறினீங்க, ஒரு வணிகர்களாக மாறினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நான் 2 விஷயத்தை தான் பார்ப்பேன். 1, குறைவான லாபத்தை வைப்பேன். என்னுடைய வணிகத்திலே நான் எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டேன். 2 விஷயம்தான். கிடைச்ச உடனே லாபம் அதிகமாக வச்சு பதுக்கி வச்சு இப்படிலாம் நம்மக்கிட்ட இல்லை. 2 விஷயம். 1, என்னுடைய வியாபாரத்திலே நான் குறைவான லாபத்தை வைப்பேன். 2வதாக உண்மையை மட்டும் சொல்வேனே தவிர பொய் சொல்ல மாட்டேன். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பர்க்கத்தை தந்தான். எந்த அளவுக்குனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் தங்க கட்டிகளை வந்து எடுத்துட்டு வந்து ஓட்டினாங்க. அல்ல அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இவ்வளோ ஒரு சஹாபியோட அவங்களை இணைச்சி விட்டாங்க. சாத் இப்னு ரபி என்று நினைக்கிறேன். அந்த சஹாபியோட அவங்க வேணாம், உங்களுடைய செல்வம் எதுவும் எனக்கு வேண்டாம், வெறும் மார்க்கெட்டை காட்டுங்கன்னாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டை காட்டப்பட்டது. அப்படியே வளர்ந்து வந்தார்கள். காரணம் 2 விஷயம்தான். குறைவான லாபம், பொய் இல்லாத உண்மையை மட்டும் சொன்னதின் காரணமாக வந்தார்கள். செல்வ விஷயத்தில் நம்மளுடைய அமல்ல எப்படி நம்ம கவனம் இருக்கிறோமோ அதை விட 1 மடங்கு அதிகி, 10 மடங்கு அல்லது 100 மடங்கு அதிகி நம்மளுடைய செல்வ விஷயத்திலே, நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய செல்வ விஷயங்களிலே சீரானவர்களாக, சிறப்பு பெற்றவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.